ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போ 6 குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன இருக்குன்னா, 6 குடையவன் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது தன்னால் நடக்கிறது. சும்மா கிடையாதுங்க. யாரெல்லாம் இந்த கேமராவை தொட்டு வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் காரை தொட்டு டிராவல்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் சென்ட்டு, யாரெல்லாம் இந்த சலூன், யாரெல்லாம் சுக்கரன்னா பெண்களுடைய புடவைகள் போன்ற விஷயங்கள் பண்ணுறீங்களோ, ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்திலே செவ்வாய். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாருன்னா 7 குடையவன். 7 குடைய கலத்திரகாரகன். அவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது 7 குடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான். மனைவியால் யோகங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க, என்ன விஷயம், என் ஒய்ஃப் ஜிஎம் ஆயிட்டாங்க, அப்படியா, வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? இல்லை சார், நான் ஒன்றும் வேலை கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். இப்பொழுதெல்லாம் புதிய கலாச்சாரம் என்னன்னா, வெளிநாட்டு வேலைகளே கிடைச்சாலுமே உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நீண்ட பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு சேனல்ல நிறைய மிஸ் ஆயிட்டேன். இப்பொழுது மீண்டும் காலை மாலை என தொடரலாம் என்று இருக்கிறேன். அவ்வகையிலே முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற 3 முக்கிய பயிற்சிகள் பற்றி நம்ம பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு பெயர்கிறார். சிம்மத்திலே சூரிய பகவானும் புதனும் ஆட்சி பெறுகிறார்கள். செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். இது எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்பது இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடக்கிறது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு. ஸோ இந்த 3 பயிற்சிகளுமாக சேர்ந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் ஒரே மாதம் 3 இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே இப்படி தான் சார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கினதுலேருந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 கிரக பயிற்சிகள், ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். ஒரே மாதத்தில் 3-4 பயிற்சி நடக்கிறது இந்த வருடம் தான். இந்த வருடம் என்னமோ ஒரு வித்தியாசமான வருடமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் சனியினுடைய மாதம். 8ன சனி, சனியினுடைய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த 3 பயிற்சிகள் சூரியன் ஹெச்ஓடி தன் சொந்த இடத்திலே ஆட்சி பெறுவதால் மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாம் உலகிற்கு உண்டு பண்ண போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கன்னியில் இருப்பதை விட ஒரு சிறப்பான இடம் என்பது கிடையாது. இப்படி காலபுருஷனுக்கு 6வது இடம். ஸோ அப்படி இந்த மாதமே ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறது. அவ்வகையில் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாரெல்லாம் கடன்லாம் தீர்ந்து நல்வாழ்க்கை பெறப்போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 1-6 குடைய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. விபரீத ராஜயோகம் என்றால் அதுதான் 1-6 குடைய சுக்கிர பகவான் தருகின்ற யோகம். சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போ 6 குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன இருக்குன்னா, கடன் தீர்வதற்கான வழிகள் எல்லாம் உங்கள் கண்முன் தெரிகிறது. சார், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது சார், நான் எப்படி கடனை திருப்பி கட்ட போகிறேன்னே தெரில. என் ஒய்ஃபோட லேண்ட் ஒன்று இருந்தது சார், அது அப்புறமா தான் எனக்கு ஐடியா வந்தது. மார்ட்டிகேஜ் மாதிரி பண்ணி அடமானம் மாதிரி வச்சு அந்த காசு வச்சு ப்ரொட்டேஷன் பண்ணி எதுக்கு அதில் போட்டு அதுக்கு இதில் போட்டு சரி பண்ணிட்டேன் சார், போன்றவைகள்லாம் ஏற்படும். 1-6 குடையவன் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது தன்னால் நடக்கிறது. சும்மா கிடையாதுங்க. யாரெல்லாம் இந்த கேமராவை தொட்டு வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் காரை தொட்டு டிராவல்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் சென்ட்டு, யாரெல்லாம் இந்த சலூன், யாரெல்லாம் சுக்கரன்னா பெண்களுடைய புடவைகள் போன்ற விஷயங்கள் பண்ணுறீங்களோ, ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருக்கும். திடீர் ப்ரமோஷன், திடீர் வளர்ச்சி போன்றவையெல்லாம் உங்களுக்கு கைவந்து கூடும். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புதனுமாக இருக்கிறார். சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சூரியன் ஆட்சி என்பதால் 4ஆம் இடத்தில் ஆட்சி என்பதால் வீடு மாடு மனை மற்றும் 4ஆம் இடம் என்பது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை அப்படின்னு வச்சுக்கலாம். சார், ப்ரமோஷனே இல்லாமல் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக இப்போ தான் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. ரொம்ப நாளாக ப்ரமோஷனே இல்லை சார். நம்ம கம்பெனிலே ஒருத்தர் இருப்பார். இவர் யார் தெரியுமா? இவர் தான் சதீஷ். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தவர். சரிடா, ஒரு 10 வருஷம் எம்ப்ளாயி, அவர் அப்படியே வச்சுருப்பாங்க.
வர்றவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு பொம்மை மாதிரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவர் யார் தெரியுமா? சதீஷ் 10 வருஷமாக இருக்கார். இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன வச்சுருக்கீங்களா? எனக்கு ஜென்மத்துக்கு ப்ரொமோஷனே கொடுக்க போகிறது. நீங்கள் யார்? நீங்கள் சீனியர். சரிங்க சீனியர். சீனியருக்குன்னு ஒரு மரியாதை இல்லையாப்பா? நேற்று வந்த சின்ன பையன்லாம் டெப்டி மேனேஜர் ஆகிட்டான். என்ன நீ எத்தனை நாள் அசிஸ்டன்ட் மேனேஜராகவே வச்சுருப்ப? நீங்கள் சீனியர். நீங்கள் போஸ்டிங்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. சீனியர் சீனியர்னு சொல்லி சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறான். சீனியர் சீனியர்னு ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் சரியாகி இந்த மாதம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப காலமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னுடைய வெகுமானம் என்பதாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்குடைய ப்ரமோஷன் என்பது கிடைக்கிறது. வீடு மாடு மனை என்பதும் 4ஆம் இடத்துக்குரியது தான். உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி. சார் நான் ஜெர்மனில் படிக்க போகலான்னு இருக்கேன், ரஷ்யாவில் படிக்கலான் இருக்கேன் போன்றவைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது. வெளிநாட்டு கல்வி என்பதெல்லாம். அடுத்ததாக உங்களுக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாருன்னா 7 குடையவன். 7 குடைய கலத்திரகாரகன். அவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறான். 7ஆம் இடம் என்பது கலத்திரபாவம். கலத்திரபாவத்தை சேர்ந்தவன் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கும்போது யோகங்களை தருகிறார். மிக உன்னதமான யோகங்கள் எல்லாம் தருகிறார் இந்த செவ்வாய் பகவான். சிறப்புருமணியே செவ்வாய் தேவேன்னு பேர். 7 குடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான். மனைவியால் யோகங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க, என்ன விஷயம், என் ஒய்ஃப் ஜிஎம் ஆயிட்டாங்க. அப்படியா, வாழ்த்துக்கள். ஆமாம், நீங்கள் என்னவா இருக்கீங்க? இல்லை சார், நான் இன்னும் வேலை கிடைக்கல, தேடிட்டுருக்கேன். இப்பொழுதெல்லாம் புதிய கலாச்சாரம் என்னென்னா, வெளிநாட்டு வேலைகளே கிடைச்சாலுமே என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சிது சார், நான் அவங்க கூட வந்திருக்கேன் சார். அது பாடி கட்டு ஜோடி கட்டு மாதிரி தான். நான் அவங்க கூட வந்திருக்கேன் சார். நான் இப்போ வந்து அந்த அவர் கூட இருந்து இங்கேருந்து வேலை தேடுறேன். அவங்க வேலைக்கு போகிறாங்க, நான் வேலை தேடிட்டுருக்கேன் போன்றவைகளை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கும்போது மனைவியால் கிடைக்கின்ற அனுகிரகம். பல நேரங்களில் என் ஃப்ரெண்டு உங்கள் மனைவியோட ஃப்ரெண்டு அவங்க கம்பெனியில் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து, சரி ஓகே என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு வேலை கிடச்சி, வேலை யார் கொடுத்தா என்ன, யாரால் நமக்கு எதிர்காலம் நிமிர்ந்தால் என்ன, யாரோ ஒருவரால் நமக்கு எதிர்காலம் வரப்போகிறது. அந்த எதிர்காலம் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தங்களால் கிடைக்கக்கூடிய யோகங்கள். சார் இங்கேருந்து நான் வந்து இது மாதிரி காப்பி கொட்டை இறக்குமதி பண்ணுறேன் சார், அதை நான் அங்கே ஏற்றுமதி பண்ணுறேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றும் நண்பர்களே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க, நம்மக்கிட்டேருந்து அவங்க நிறைய வாங்கிக்கிறாங்க. நம்ம அவனெல்லாம் ஒரு நாடாகவே மதிக்க மாட்டேங்கிறோம். ப்ராப்ளமே அதுதான். நம்ம திரைக்கடலோடியும் திரவியம் தேடுனா எத்தனையோ கண்ட்ரிஸ், சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும், அதுதான் விஷயம். அது உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷம். சார் இந்த மாதிரி சிறுதானியம் உற்பத்தி பண்ணுறவங்க, ஏற்றுமதி பண்ணுறவங்க, இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தொழிலதிபராக போகிறீங்க. கீழே பெற்றிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.